ஜேபி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் ஆய்க்குடி தென்காசி கேம்பஸ் இன்டர்வியூவில் பல முன்னணி நிறுவனங்களில் வேலைவாய்ப்பு. கவுன்சிலிங் கோட் 4994. ஒலியை விட 6 மடங்கு வேகத்தில் ஏவுகணைகளை விண்ணில் சீறிப்பாயச் செய்யும் ஹைப்பர்சோனிக் தொழில்நுட்ப ஏவுதள வாகனத்தை இந்தியா வெற்றிகரமாக பரிசோதித்துள்ளது. இது மிகப்பெரிய தொழில்நுட்ப முன்னேற்றம் என DRDO தெரிவித்துள்ளது. இதற்காக DRDO அமைப்பிற்கு பிரதமர் மோடி பாராட்டு தெரிவித்துள்ளார். ஹைப்பர்சோனிக் ஏவுகணை தொழில்நுட்பத்தின் முக்கியத்துவம் என்ன, அதனால் இந்தியாவுக்கு கிடைத்திருக்கும் வலிமை என்ன பார்க்கலாம். 3, 2, 1, now, +1. இது வரலாற்று சிறப்புமிக்க தருணம் என்கிறது இந்தியாவின் பாதுகாப்பு ஆராய்ச்சி நிறுவனம். உள்நாட்டு தொழில்நுட்பத்தில் இந்தியாவின் பெரும் பாய்ச்சல் என்றும் கொண்டாடுகிறது. இந்த ஆனந்தத்துக்கு காரணம் ஹைபர்சோனிக் தொழில்நுட்பத்தில் இந்தியா செய்திருக்கும் சாதனை. Now, +1, +2, and counting up. Article taken out. ஹைபர்சோனிக் என்றால் ஒலி செல்லும் வேகத்தை விட குறைந்தது 5 மடங்கு வேகத்தில் பயணிப்பது என்று பொருள். ஹைபர்சோனிக் வேகத்தில் செல்லும் சில ஏவுகணைகள் இந்தியாவில் ஏவப்பட்டால் அரை மணி நேரத்தில் அமெரிக்காவுக்கு போய்விடும். 1.5 மணி நேரத்தில் பூமியை சுற்றி வந்துவிடும். அமெரிக்கா, ரஷ்யா, சீனா ஆகிய நாடுகள் மட்டுமே வைத்திருக்கும் இத்தகைய தொழில்நுட்பத்தை இந்தியாவும் தயாரித்திருக்கிறது. அதுவும் முழுக்க முழுக்க உள்நாட்டிலேயே. இதனால் தான் பிரதமர் மோடி, பாதுகாப்பு அமைச்சர் ராஜ்நாத் சிங் முதலானவர்கள் பெருமை கொள்கிறார்கள். ஒடிஷாவின் வீலர் தீவில் இந்தியாவின் ஹைபர்சோனிக் தொழில்நுட்பத்துக்கான சோதனை நடைபெற்றது. எதிர்பார்த்தபடியே 20 நொடிகளுக்கு ஒலியை விட 6 மடங்கு வேகத்தில் ஏவுகணை பறந்து சென்று சாதனையை படைத்தது. ஒரு வினாடியில் 2 கிலோமீட்டர், மணிக்கு சுமார் 7000 கிலோமீட்டர் என இதன் வேகம் உண்மையிலேயே பெரும் பாய்ச்சலாக இருக்கும். +1, +2, and counting up. Article taken off. Page down confirmed. ஹைபர்சோனிக் தொழில்நுட்பத்தில் அவாங்கார்டு என்ற ஏவுகணையை ரஷ்யா உருவாக்கி இருக்கிறது. இது ஒலியை காட்டிலும் சுமார் 20 மடங்கு வேகத்தில் செல்லக்கூடியது. இதற்கு போட்டியாக மணிக்கு 24,000 கிலோமீட்டர் வேகத்தில் செல்லும் சூப்பர் டூப்பர் ஏவுகணையை அமெரிக்கா உருவாக்கி இருக்கிறது. ஒலியை விட சுமார் 5 மடங்கு வேகத்தில் சென்று இலக்கை தாக்கும் வலிமை கொண்ட DF என்ற ஏவுகணை சீனாவிடம் இருக்கிறது. இந்த பட்டியலில் இணைவதற்கான தொடக்க புள்ளியை இந்தியாவும் வெற்றிகரமாக வைத்திருக்கிறது. Article taken off. புதிய தலைமுறைக்காக எம் மணிகண்டன். ஜேபி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் ஆய்க்குடி தென்காசி கேம்பஸ் இன்டர்வியூவில் பல முன்னணி நிறுவனங்களில் வேலைவாய்ப்பு. கவுன்சிலிங் கோட் 4994.